ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோயிலில் வச்சு நம்முடைய பாபு வந்து பொருத்தம் பார்க்குறதுக்காக வந்து வராங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய நாகு சொன்ன மாதிரியே வந்து நம்முடைய வெண்பாவும் வந்து வந்துடுறாங்க. வந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு, ஆண்டவா எனக்கு என்ன வந்த சோதனை, என்னால் வந்து வெண்பா கையில் வந்து நெருங்கி பழகவும் வந்து முடியல. வெண்பா வந்து என் நினப்பாக வந்திருக்கேன், நானும் வெண்பா நினப்பாக வந்து இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வந்து சோகத்தை வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்குறேன். என் அண்ணன் வேறு வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கலாம், கண்டிப்பாக வந்து செத்துருவான் அப்படின்ற மாதிரி வந்து என்னை வந்து மிரட்டிகிட்டு இருக்கான். அன்னி நடனா அரவிந்த் கையில் போயிட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லுன்றாங்க. எல்லா பக்கம் எனக்கு வந்து கேட்டை போட்டு வச்சுருக்கேன், நான் எந்த வழியில் வந்து என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு நம்மளுடைய வெண்பா வந்து மல்லியம்மா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு, மல்லியம்மா நான் உங்களை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை வெண்பா, நான் வந்து சும்மா வந்து கோயிலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கள் நாகு ஆண்டியை வந்து காணும், நான் வந்து அவங்க சொல்லி தான் வந்து நீங்கள் கோயிலுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. அண்ணி எதுக்கு இந்த வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க. நம்முடைய அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பா வந்து நான் எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து தேடுறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி கூட இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. வெண்பா நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் தான் என்னை வந்து மல்லியம்மா கையில் வந்து கூட்டியே போலே, நானே வந்து மல்லியம்மாவை வந்து தேடி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. நாகு ஆண்டி சொல்லி தான் வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்து வந்தேன், மல்லியம்மா அந்த கோயிலுக்கு வராங்கன்னு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, மல்லியம்மா வந்து பார்த்துட்டல, இன்னும் என்ன வேணும், வா கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அதெல்லாம் முடியாது, மல்லியம்மா வந்து நாம் கூட வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மல்லியம்மா நான் இதுக்கு மேலே வந்து கோவப்பட மாட்டேன், நீங்கள் என்ன வந்தாலும் சொல்லிவிங்க, தயவு செஞ்சு வந்து வீட்டுக்கு வாங்க, ஏன் என் கையில் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம வெண்பா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே வந்து நம்முடைய மல்லியால் வந்து சொல்ல முடியாது வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம மல்லியோட சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா எல்லா பறந்து வந்து கஷ்டங்கள் வந்தால் எந்த கஷ்டத்தை தான் வந்து நம்மளுடைய மல்லி வந்து தாங்குவாங்கன்னு சொல்லுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கும் நம்மளுடைய விஜய்க்கு வந்து ஆண்டவனாக பார்த்து வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து முறியடித்து மல்லியும் விஜயையும் வந்து சேர்த்தி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்மளுடைய மல்லி சீரியலில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகிற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண